ஸோ என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெல்த் ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வர்சஸ் டேர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்கள் பீரியட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத. அதே மாதிரி இன்சூரன்ஸோட அமௌண்ட்டையும் ஓகேவா அதையும் வந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரீமியம் வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல் ஆகும்னா, இப்போ நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வருது, அது வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் செல்ஃபுக்கு உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்கள் ஸ்பவுஸுக்கும் எடுத்துக்கலாம், ஆர் ஃபேமிலி அவங்களோட அம்மா அப்பா சில்ட்ரன் எல்லாருக்கும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரியும் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட் ஆகும்னு பார்த்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மந்த்லி வந்து ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. ஸோ இப்போ யாருக்காச்சும் வந்து உடம்பு முடியல அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் அந்த பில் அமௌண்ட் வந்து வாங்கி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுத்து உங்களுக்கு பில் எவ்வளோ ஆயிருக்கோ அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இப்போது சின்ன எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியாது. லைக் பெருசாக ஏதாச்சும் நமக்கு இப்போ சர்ஜரி பண்ணுற மாதிரிலாம் வருதுன்னா அப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து மெடிக்கல் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ இன்னொன்று வந்து டேர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? டேர்ம் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து மிஸ்டர் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு 30 வயசு ஆகுது. அவர் வந்து ஒரு 65 இயர்ஸ் வரைக்கும் அவருக்காக வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறாரு. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போ வந்து அவர் வந்து இருக்கிற வரைக்கும், அதாவது 65 இயர்ஸ்க்குள்ளே வந்து நான் லைக் ஹி திங்ஸ் லைக் இப்போ நான் வந்து அவ்வளோ வருஷம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி ஹீஸ் டேக்கிங் அ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த லம்சம் அமௌண்ட் வந்து அவரோட ஃபேமிலியை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு அவங்களோட சில்ட்ரன்ஸ் அண்ட் அவரோட ஸ்பவுஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லைஃப் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் மந்த்லி வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும், கவரேஜ் அதிகமாக இருக்கும். சரி, நீங்கள் 20,000 மந்த்லி ப்ரீமியம் கட்டினாலும் 1 crore வரைக்கும் கூட கவரேஜ் கிடைக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, 65க்குள்ளே வந்து அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அவரோட ஃபேமிலிக்கு வந்து அந்த லம்சம் அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. இதே வந்து 65க்கு அப்புறமா அவர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ப்ரீமியமும் கிடைக்காது, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். இதை தாண்டி இன்னும் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு நிறையா இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.